ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துவரம் பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து கடலை பருப்பில் வந்துட்டு மசால் வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி வச்சு இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மிக்சிங் பவுலுக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம வந்துட்டு கட் பண்ணி போட வேண்டியதில்லை இந்த மாதிரி அரைச்சதுனால. இப்போ அரைச்சாச்சு. நம்ம வந்துட்டு பொடியாக கட் பண்ண வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தட்டி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அது, அப்புறம் வந்துட்டு சீரகம், சோம்பு, அப்புறம் வந்துட்டு லைட்டாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா துவரம் பருப்பு, அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சிட்டு வடை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.